தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் இன்று முதல் 3 நாட்களுக்கு G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நம் பிரதமர் மோடி இன்று காலை டெல்லியிலிருந்து தென்னாப்பிரிக்கா புறப்பட்டு சென்றார். மாநாட்டின் 3 முக்கிய அமர்வுகளில் பிரதமர் மோடி பேசுகிறார். சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து பேச உள்ளார். குறிப்பாக பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க தலைவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். G20 மாநாடு பற்றி அறிக்கை வெளியிட்ட மோடி, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடக்கும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறேன். ஆப்பிரிக்காவில் நடைபெறுவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த உச்சி மாநாடு. பல உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும். உச்சி மாநாட்டின் போது பல உலக தலைவர்களையும் சந்திப்பேன் என்று கூறியுள்ளார். உச்சி மாநாட்டில் முக்கிய நாடாக இந்தியா பங்கேற்கும் நிலையில் அமெரிக்கா அந்த மாநாட்டை புறக்கணித்துவிட்டது. மாநாட்டில் அதிபர் டிரம்ப் பங்கேற்க மாட்டார் என்று வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் கூறினார். தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் G20 மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காது. தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசோ அமெரிக்காவை பற்றி எதிர்மறையாக பேசுகிறார். இதை டிரம்பும் வெள்ளை மாளிகையும் ஏற்கவில்லை. எனவே தென்னாப்பிரிக்காவுக்கான அமெரிக்க தூதர் மட்டுமே பங்கேற்பார். தென்னாப்பிரிக்க அதிபர் என்ன பொய் சொன்னாலும் அதிகாரப்பூர்வ கூட்டங்களில் அமெரிக்கா பங்கேற்காது என்று கரோலின் லீவிட் கூறினார்.